பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். மீண்டுமாக ஒரு வசன முகேந்திரம் உங்களோட சந்திக்க வந்திருக்கிறேன். இயேசு எப்போதும் நமக்காக மரித்தாங்க. எப்போதெல்லாம் இயேசு மரித்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கும்போதே நாம் பலனற்றவர்களாக இருந்த போதே இயேசு நமக்காக மரித்தார். அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறதே, அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காராய் நம்மளுக்காக மரித்தாங்க. நாம் துன்மார்க்கமாக இருந்தோ, கீழ்ப்படியாமல் இருந்தோ, பொய் பேசுகிறவங்களாக, பொறாமம் படுறவங்களாக, புறங்கூறுறவங்களாக, நாம் ஆகாத்தவங்களாக, நல்லவங்களாக அல்ல. அப்பொழுதே இயேசு நமக்காக மரித்து நாம் சிலுவையில் நம்ம பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து மரித்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவதாக, நான் பாவிகளாக இருந்த போதே நம்ம இயேசு நமக்காக மரித்தார். அது என்னன்னாக்கா, அது 8வது வசனம் சொல்லுகிறது, நான் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு நமக்கு விளங்க பண்ண. நாம் பாவிகளாக இருந்தோம், நம்ம பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தோம், அவருடைய வேதத்துக்கு விரோதமாக இருந்தோம், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம். அதெல்லாம் ஆண்டவர் நமக்காக மரித்து அவிசுவாசத்தில் இருந்தோம். இதெல்லாம் மாற்றி அந்த பாவத்தையெல்லாம் சுமந்து அவர் மரித்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக, மூணாவதாக, நாம் அவருடைய சத்துருக்களாக இருந்த போதே 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனோட மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம், அவரை ஏற்றுக்கொண்டவங்களே குறை சொல்லி அவங்களையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலங்கள் இருக்குது. அதை கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் நமக்குள்ளே ஆள்கொண்டது. அந்த சமயத்திலும் அதுவும் ஏற்றுக்கொண்டு அவரை நமக்காக மரித்தாங்க. அவரும் நமக்காக அந்த ஜீவனை கொடுத்து நம்ம பரத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி அந்த ஜீவனை கொடுத்து அந்த அன்பு வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக எல்லா அக்கிரமத்தையும் சுமந்தாங்க. சத்ருவாக இருந்த போது அதுவும் அவர் சுமந்தாங்க. எல்லாமே அவர் சுமந்து தீர்த்தாங்க. சிலுவையில் எல்லாத்துக்கும் பரிகாரம் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்தாங்க. பரிகாரத்தை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க வேதத்தின் முகேந்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனத்தை கேட்குற யாவருக்கும் கர்த்தருடைய ரட்சிப்பின் அனுபவம் உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். சிலுவையில் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் அவர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சாங்க, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சாங்க, சாபத்தை எல்லாம் முறிச்சாங்க. அவர் எல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் முகேந்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.